அடுத்த சம் பார்க்கலாம் கேர்ள்ஸ். கைலாஷ் லிமிடெட் பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப், நான் சொன்னேன் இல்லையா, முன்னவே சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவாக நமக்கு பணம் தேவைப்பட்டால் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். சில சமயம் பண தேவை இருக்காது, ஏதாவது பொருள் வாங்கியிருப்பேன், ஆனால் எனக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது, அதுக்கு பதிலாக ஷேர்ஸாக கொடுத்துருவேன். இங்கேயும் அதே தான். நம்ம மணி ப்ரோஸுங்கிற கம்பெனியை நான் வாங்கியிருக்கேன் 54 lakhsக்கு. பணம் இல்லாததுனால ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணிடுறேன், ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சு. வாட் என்ட்ரிஸ் வில் பி மேட் இன் த புக்ஸ் ஆஃப் கைலாஷ் லிமிடெட் இஃப் இஷ்யூ அஸ் அட் பார்? ஒரு ஷேரை அட் பார்னா ஃபுல் விலை 100 ரூபாய்க்கு விற்றா என்ன ஆகும், ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா 20% விற்றா என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் 10% கொடுத்தா என்ன ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபுல் விலைக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறப்ப எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். என்னத்தை வாங்குகிறோம், நம்ம இங்கே மணி ப்ரோஸுங்கிற கம்பெனியை வாங்குகிறோம். இப்போ ஃபர்னிச்சர் வாங்கினா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டேஷ்னரி வாங்கினா ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட்டில், அதனால் மணி ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், ஏன்னா இந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். யூஸ்வலாக எப்படி என்ட்ரி போடுவீங்க நீங்கள் 11th படிக்கும்போது? கேஷாக இருந்தால் கேஷ் போடுவீங்க, பேங்காக இருந்தால் பேங்க் போடுவீங்க, கடனாக இருந்தால் யார்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அவங்க பேர் போடுவீங்க. இங்கே நான் ஷேர்ஸாக பே பண்ணுறதுனால 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சா எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்கணும்? 54,000 ஷேர்ஸ் கொடுக்கணும். இன்ட்டு 100 54 lakh கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நான் ப்ரீமியம் ஒரு ஷேரை எக்ஸ்ட்ரா 20% விற்கிறேன்னா 100 ரூபாய்க்கு 20%னா 20 ரூபா. அப்போ 120 ரூபா ஒரு ஷேர். 120 ரூபான்னு வச்சா எவ்வளோ ஷேர் அவங்களுக்கு கொடுக்கணும்? மொத்தம் நான் 54 lakhs கொடுக்கணும். டிவைடட் பை ஒரு ஷேர் 120 ரூபானா மொத்தம் நான் அவங்களுக்கு 45,000 ஷேர்ஸ் கொடுக்கணும். ஸோ மணி ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட் 54 lakh கொடுக்கணும். தனித்தனியாக காமிக்கணும், எப்போயுமே ப்ரீமியம்னா தனியாக காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 45,000 ஷேர்ஸ் இன்ட்டு 29 lakh. 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 45,000 இன்ட்டு 100 45 lakh. ஏன் மேம் ப்ரீமியம் க்ரெடிட் பண்ணுறீங்கன்னா இன்கமில் அது க்ரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இப்போ ஒரு ஷேர் நான் டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்னா 10 ரூபா. அப்போ 90 ரூபா ஒரு ஷேராக இருந்தால் எவ்வளோ ஷேர்ஸ் நான் கொடுக்கணும்? 60,000 ஷேர்ஸ். ஸோ மணி ப்ரோஸ் அக்கௌண்ட் டெபிட் 60,000 ஷேர்ஸ்க்கு 90னா 54 lakh. 10 ரூபா டிஸ்கவுண்ட் இல்லை, டிஸ்கவுண்ட்னா நஷ்டம். ஸோ அதை டெபிட்டில் காமிக்கணும், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 60,000 இன்ட்டு 10 6 lakh. 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 60 lakh. புரியுதாம்மா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஜே லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் 20,000 ஷேர்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் 20 each. ஒரு ஷேரோட வேல்யூ 20 ரூபா. த அமௌண்ட் இஸ் பேயபிள் 5 ஆன் அப்ளிகேஷன் 8 ஆன் அலாட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் வென் ரெக்வயர்ட். 5 ரூபா அப்ளிகேஷன், 8 ரூபா அலாட்மெண்ட், 13 ரூபா வருது. ஒரு ஷேரோட விலை 20 ரூபா. மீதி 7 ரூபா. சில சமயம் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் கூப்பிட மாட்டாங்க, ஏதாவது சுச்சுவேஷன் இதனால் என்ன பண்ணுவாங்க, சில டைம் இன்ஸ்டால்மெண்ட் இவங்களே கூப்பிட மாட்டாங்க கட்ட சொல்லி. பேலன்ஸ் வென் ரெக்வயர்டுன்னு போட்டிருக்கு. ஸோ தேவைப்படுறப்ப தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கூப்பிடுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா இப்போ வரைக்கும் அவங்க அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டும் மட்டும்தான் கட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு மட்டும் நம்ம என்ட்ரி போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு நான் போடுறேன். பேங்க்கில் பணம் வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 5 1 lakh. அதை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh. அடுத்தது அலாட்மெண்ட் 8 ரூபா 20,000 இன்ட்டு 8. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,60,000. பேங்க்குக்கு அப்படியே பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ஏன் போட மாட்டோன்னா அவங்க பேலன்ஸ் வென் ரெக்வயர்னு கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறப்ப தான் கூப்பிடுவாங்களாம், இன்னும் கட்டலை, அதனால் அது வராது. இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஏ லிமிடெட் ஃபோர்ஃபீச்சர் 20 ஷேர்ஸ் ஆஃப் 10 each. டேரெக்டாக ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி மட்டும் போட சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஃபீச்சர் இஷ்யூ. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஸோ நம்ம போட தேவையில்லை. ஸோ 20 ஷேர்ஸை ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறாங்களா, ஜப்தி பண்ணிட்டா கேபிட்டல் டெபிட் ஆகும். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 20 ஷேர், ஓகேவா? 10 ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ, பட் 7 ரூபா தான் கால்ட் அப். அதாவது என்ன அர்த்தம்னா 7 ரூபா தான் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட சொல்லி கம்பெனியில் இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, மீதி 3 ரூபா அவங்களே கூப்பிடல. அப்போ நம்ம ஒரு ஷேரோட வேல்யூ 7 ரூபா தான் எடுத்துக்கணும், 10 ரூபா எடுத்துக்கூடாது. ஸோ 20 ஷேர்ஸ்க்கு 7 ரூபான்னா 140 ரூபா இது வரைக்கும். அதாவது இது வரைக்கும் 7 ரூபா கட்ட சொல்லி நான் சொல்லியிருக்கேன், கம்பெனி கட்ட சொல்லியிருக்காங்க. அதில் கோபால் ஹஸ் பெய்டு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் 5, பேலன்ஸ் 2 அவன் கட்டலை. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு கால்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அவன் கட்டாத இன்ஸ்டால்மெண்ட் முதல்ல 2 ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 20 ஷேருக்கு 2 ரூபா 40 ரூபா கட்டலை. அப்போ இது வரைக்கும் 5 ரூபா கட்டியிருக்கான்ல, அது கம்பெனிக்கு லாபம். ஸோ 2 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 20 × 5 100 ரூபா லாபம்.
இப்போ இந்த 20 ஷேர்ஸில் 15 ஷேர்ஸை மட்டும் நான் ரமேஷுங்கிற ஆளுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறேன். இப்போ ரீஇஷ்யூ என்ட்ரி போடுறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 15 ஷேரை 6 ரூபாய்க்கு விற்றா 90 ரூபா. ஆக்சுவலாக ஒரு ஷேரோட ஒரிஜினல் விலை என்ன 7 ரூபா. அப்போ 1 ரூபாய்க்கு கம்மியாக விற்கிறேன்னா 1 ரூபா நஷ்டம். ஸோ forfeiture ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 15 × 1 15 1 ரூபா 15 ரூபா நஷ்டம். 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 15 × 7 105. இப்போ இதில் லாபமாக நஷ்டமாங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இப்போ போன சம் நம்ம ஒன்று பார்த்தோம் போன வீடியோவில். அதில் நான் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் 400 ஷேர்ஸை forfeiture பண்ணி 400ஐயும் ரீஇஷ்யூ பண்ணேன். அதனால் 400 ஷேர்ஸை ஜப்தி பண்ணுறப்ப வந்த லாபத்தையும் 400 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ண வந்த லாஸையும் டேரெக்டாக மைனஸ் பண்ணேன். இங்கே அப்படி பண்ண முடியாது. 20 ஷேர்ஸை ஜப்தி பண்ணால் கூட 15 ஷேர்ஸை தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன். அப்போ 15 ஷேர்ஸ்க்கு ஜப்தி பண்ணப்போ எவ்வளோ லாபம்னு கண்டுபிடிக்கணும். 20 ஷேர்ஸை ஜப்தி பண்ணப்போ 100 ரூபா லாபம். 15 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 100 × 15/20 75 ருபீஸ் லாபம். அப்போ 15 ஷேர்ஸை ஜப்தி பண்ணப்போ 75 ரூபா லாபம். அதே 15 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணப்போ 15 ரூபா நஷ்டம். அப்போ ஓவராலாக பார்த்தா 60 ரூபா லாபம். அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். forfeiture ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 60.